எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் வேதவள்ளி, வயசு 35 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சாந்தமான குணமாக நல்ல வசதியும் கொண்டு இருக்கிற பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ராசியும் பதினா மகரம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் 13 சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் பார்த்து வராங்களாம்மா. இவங்க ரொம்பவே சாந்தமான குணம் உள்ள பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இயற்கையாகவே ரொம்ப கேரிங்கான பர்சன் சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் பரம்பரையாகவே நல்ல வசதி உள்ள ஆளுதாம. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா காட்டன் மில் நடத்திட்டு வராங்களா. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பையனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவும் ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணத்தில் இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகலாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டர் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களையும் இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துட்டோம் சுவாதான் சொல்கிறாங்க. இவங்க கடைகளில் ஒன்று பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்கம்மா. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அப்ரோச் பண்ணலாமா? இவங்க பேர் துளசி, வயசு 42 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, ராசியும் பதினா மகரம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் 13 உத்திராடம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் வந்து பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ரொம்ப தங்கமான குணமுள்ள பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸை நம்மகிட்ட பார்க்குறேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப் லெட்டர் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு சொந்தமாக வீடு லேண்ட் இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 கடை வாடகைக்கு விட்டுருக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வசதிக்கு எந்த குறையும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருக்கிறாங்களாம்மா. இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகலாம் தனியாக வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்மகிட்ட டீட்டெயிலாக கேட்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. இவங்க ஒர்க் பண்ணி மந்த்லி ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல குணம் உள்ள கணவர் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கம்மா. நீங்கள் எந்த வேலைக்கும் போகணும்னு பாருன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களையும் எங்கள் பையனையும் நல்லபடியாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டா போதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.